வா 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 பின்னாடி வா. இந்த அப்போ தான் வர்றாங்க, இப்போ தான்டா வர்றாங்க. அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எண்ணிலடங்கா வார்த்தைகளை கொண்டு எண்ணில் நிறைந்த தமிழாய் முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழால் எத்திக்கும் புகழ் பரப்பும் என் அன்னை மொழியால் மாமன்னர் கல்லூரியின் 2023-24 ஆண்டு கல்வியாண்டின் 144 ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அவையோர் அனைவரையும் கல்லூரியின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அவர்களை அனைவரும் கேட்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். வந்தாரை வாழ்விப்பதும் வரவேற்பதும் நம் தமிழ் சமூகமாகும். அதற்கு இணங்க இந்த அத்தாணி மண்டபத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் சிங்கள குழலின் சிறுவர்கள் கற்கண்டு சொற்கண்டு தண்ணீர் தமிழ்கொண்டு வரவேற்பு காணாமல் இருக்க எம் இயற்பியல் துறை முதலிலே 2ஆம் ஆண்டு மாணவர் தலைவர் செல்வன் மு. அரசாங்க என்ற மாணவனை முன்பு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளம் மங்கா இங்கே கிளம்பு. எங்கள் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் அன்பான காரணம். மாற்றுவை தனியே மன்னர் கல்லூரியின் ஆண்டு விழாவிற்கு அறிமுக உரை ஆற்ற இருக்கும் நம் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் மற்றும் கல்லூரியின் பேரவை பொறுப்பாளர் ஐயா அவர்களையும் தொகுப்பு உரை ஆற்றிக் கொண்டிருக்கும் நம் கல்லூரியின் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் ஐயா அவர்களையும் தலைமை உரை ஆற்ற இருக்கும் நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களையும் விழாவினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்களையும் ஆண்டு அறிக்கை வாசிக்க இருக்கும் நம் கல்லூரியின் உடற்கல்வித்துறை தலைவர் ஐயா அவர்களையும் கல்லூரியின் ஆண்டு விழாவினை சிறப்பித்தும் பரிசளித்தும் மற்றும் பேருரையாகவும் இருக்கும் மாண்புமிகு சட்டம் நீதிமன்றங்கள் ஆற்ற இருக்கும் பாராளுமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வாழ்த்து உரை ஆற்ற இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி மக்கள் சேவை பிரதிநிதிகள் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என கல்லூரியின் சார்பாக வரவேற்கிறேன். மேலும் நம் கல்லூரியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து துறை தலைவர்கள் அவர்களையும் அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்கள் அவர்களையும் தேர்வு நெறியாளர் மற்றும் துணை தேர்வு நெறியாளர் அவர்களையும் அலுவலக கண்காணிப்பாளர்கள் அவர்களையும் கல்லூரியின்
அவர்களையும் நூலகர் அவர்களையும் ஏனைய ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் அவர்களையும் அனைத்து துறை மன்ற செயலாளர்கள் அனைவரையும் ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அவர்களையும் ஒலிபெருக்கி உதவியாளர் அவர்களையும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களையும் தேசிய மாணவர் படை நண்பர்கள் அனைவரையும் மேலும் இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குன்றலிட்ட விலகொலியார் பேரழியை ஒளிரச் செய்யும் எனது அருமை மாணவ சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. வரவேற்புரை ஆற்றிய மாணவர்களுக்கு நான் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கௌரவிக்கும் நிகழ்வில் முதலாவதாக சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம் கல்லூரி முதல்வர் கௌரவிப்பார். நினைவு பரிசு வழங்குவார். அடுத்ததாக நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி முதல்வர் பொன்னாடை போர்த்தி சிறப்பு பரிசினை வழங்குவார். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நம் கல்லூரி முதல்வர் சிறப்பு மரியாதை செலுத்துவார். அடுத்ததாக போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் இணை பேராசிரியர் இயற்பியல் இணை பேராசிரியர் ராஜு அவர்களுக்கு முதல்வர் அடுத்ததாக மாணவர் தலைவர் செல்வன் மு அழகசாமி அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நம்முடைய இயற்பியல் இளநிலை மூன்றாம் ஆண்டு மாணவர் செயலர் அருண் என்ற மாணவனுக்கு கல்லூரி முதல்வர் பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கிறார். முன்னாள் மாணவர் அலி அவர்களுக்கு அன்புடன் அழைக்கின்றேன். மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெருமக்களுக்கும் இந்த அறையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய தலைவர்களை தெரிவித்துள்ளேன். வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தடைகள் சொல்லப்படுறது நம்ம கல்லூரியோட அந்த வாசகம் ஒன்று அந்த வாசகத்தை நீட்டிக்கும் விதமாக நம்ம கல்லூரியோட வாசகம் பார்த்தீங்கன்னா இருளில் இருந்து ஒளியை நோக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா இருள் இருந்த மாதிரி தெரிந்தது. இப்பொழுது வெளிச்சத்தை நோக்கி நாம் வந்துவிட்டோம். அதனால் அந்த கல்லூரி வாசகம் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய இருக்கிறது.
எங்ககிட்ட படி பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகம், அதாவது வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை பற்றிய அறிமுகம். அது தேவையில்லாத ஒரு உரை என்று நினைக்கிறேன். என்னெல்லாம் இன்றைக்கு நம்மிடையே வருகை புரிந்துள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி ஒரு அறிமுகம் தேவை கிடையாது. ஏன்னா அவர் நாடு போற்றும் ஒரு பண்பாளர் நல்லது. நாடு போற்றும் என்றால் இந்திய நாட்டுக்கே அவர் அறிமுகமானவர், இந்திய நாட்டுக்கே அறிமுகமானவர். ஏன் என்று நான் சொல்லும் போது கோயில் ஐயா அவர்கள் அவர்கள் எதை பெருமையாக நினைப்பார், அவர் வகித்த பதவியில் எதை பெருமையாக நினைப்பார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் பெருமையாக நினைப்பது இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள். கல்லூரி முன்னாள் மாணவர்கள், அதுவும் கணிதத்துறை படித்தவர், எங்கள் துறைக்கு அலைகள் பாடம் படிக்க வந்திருப்பார் என்று நம்புகிறேன். அப்பொழுது நான் பிறந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருந்திருக்கும். அந்த ஐயா இந்த கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சொல்வதை நம்ம கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அது மாத்திரமல்ல, அவருடைய பயோடேட்டான்னு சொல்ல போனோம்னா அவர் 2009 வரை சட்டம் எம்பியாக புதுக்கோட்டை எம்பியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொகுதி இல்லை என்று நினைக்கிறேன். அதனால் கடைசியாக அவர் எம்பி அவர் தான். அந்த பெருமைக்கும் அவர் சொந்தக்காரராக. அதற்கு அந்த காலகட்டத்தில் 2007 முதல் 2009 வரை அவர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தமிழ் சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இணையமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால்தான் அவர் நாட்டுக்கு அறிமுகமானவர் என்று சொன்னேன். நாடு போற்றும் நல்லவர் என்று பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு திருமயம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மீண்டும் 2021 தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டு இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக சட்டத்துறை, நம் தமிழ்நாடு அரசு சட்டம், நீதி மற்றும் ஊழல் தடுப்பு, சிறைத்துறை ஆகிய இவ்வளவு போர்ட்போலியோஸ் ஆய்வு நம்முடைய சிறப்பு விருந்தினர் இவர் முன்னே அறிமுகப்படுத்துவது நான் சார்ந்த துறை கல்லூரி பெருமையாக கூறிக்கொண்டு மற்றவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜ் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் மற்றும் புதுக்கோட்டைக்கு தற்பொழுது சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சேவை உண்மையும் தொடர வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பார் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு அறிமுகம் செய்வது நம் முன்னாள் கல்லூரி சங்க தலைவர், மாணவர் சங்க தலைவர் ஆர் சந்தோஷ்குமார் சார் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் சிறப்பு செய்வார். சந்தோஷ்குமார் சார் அவர்களை அன்புடன் நெருங்கி அழைக்கப்படுகிறது. முன்னாள் இதர பணிகள் இது போன்ற இன்றியமையாத பணிகளை செவ்வனே செய்து வரும் நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா ஐசா மெர்சி ரம்யா IAS அவர்களை தலைமையுரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன். மாற்றி கல்வி வளர்த்த கல்லூரி 144ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மத்திய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், நகர்மன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும், அனைத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும், கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர்களுக்கும், அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றி கல்வி மன்னர் கல்லூரி 1857ஆம் ஆண்டு மகாராஜா இலவச ஆங்கில பள்ளியாக கொடுத்ததாக 1857
1957ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் சுதந்திர போராட்ட வார் நடந்திருக்கிற அந்த நேரத்துல நம்மளுக்கு இந்திய மன்னர் கல்லூரி தோன்றி இருக்கிறது ஒரு இதுவும் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி பேசியிருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எத்தனை லூமினரிஸ் இந்த கல்லூரியிலிருந்து படிச்சு இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னைக்கு ஆண்டு விழான்னு வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டையை சார்ந்த சிறப்பு விருந்தினர் அழைத்தாலும் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அலண்டை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஒரு முக்கியமான நபர் யாருன்னா எடுத்துக்கலாம். நம்ம சார் இருக்காங்க, அமைச்சர் சார் இருக்காங்க, 2 அமைச்சர்கள் இப்ப நம்மளோட புதுக்கோட்டை மாவட்டம் இருக்காங்க. 2 பேரும் நம்மளுடைய கல்லூரியில படிச்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பிச்சாச்சு இருக்கக்கூடாது. அதனால இப்போ நம்மளோட மன்னர் கல்லூரியில இங்க இருந்து கூப்பிட்டு இருக்க அனைவரையும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியில இருந்து ஆரம்பிச்சு ஜெமினி கணேசன் அவர்கள் அது போன்ற பலர் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை யாரை எடுத்துக்கிட்டாலே இப்ப நம்மளோட ஆனரபிள் ஜஸ்டிஸ் இருக்காங்க மதுரை ஹைகோர்ட்ல, அவங்கல இருந்து ஆரம்பிச்ச எல்லாருமே வந்து இந்த கல்லூரியில படிச்சவங்க தான். இந்த இடத்துல படிச்சவங்க இந்தந்த அளவுக்கு எல்லாம் போக முடியும், இந்திய அளவுல பெயர் பெற்றவங்களாக முடியும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு வழி கோரிட்டு காட்டியிருக்கிறது போல இப்ப படிக்கிற அனைத்து மாணவர்கள் கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் 4876 மாணவர்கள் இப்போ படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து மாணவர்களுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து இன்னும் அதிகமா புதுக்கோட்டையின் பேரையும் தமிழ்நாட்டின் பேரையும் வந்து இன்னும் பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதே கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல எப்படி வந்து நம்மளுக்கு திருக்குறளை சொல்லியிருக்கோம், செடிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், அது போல சாப்பாடை விட முக்கிய படிப்பு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே. அதன் காரணமாக இப்ப வந்து இந்த கல்லூரி இந்த இடத்துல பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 144 ஆண்டுகளாக வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுல வந்து எவ்வளவு மேற்படிப்பு முக்கியம் அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா மேற்படிப்பு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படிங்கறத விட வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறத முக்கியம், சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு ஒரு முக்கியமான காரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நினைப்பு இருக்க இந்த காலகட்டத்துல படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது உங்களை எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மாணவ மாணவியர் இத்தனை பேர் வந்து இங்க உட்கார்ந்து அவங்களோட ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டுகளை வந்து இங்க செலவு செஞ்சு உங்களோட தரத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் படிப்பு கிடையாது, நம்மளை வளர்த்துக்கிறதுக்காகவும் நம்ம மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை இருந்த வாழ்க்கை இன்னொருத்தருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும். அதுக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் எத்தனை விதமான அறிவியல் அளவுல வந்து டெவலப்மெண்ட்ஸ் நாம செய்ய வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து செய்ய வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இந்த மாதிரி இளைஞர் கூட்டம் இந்த வயசுல இருக்கவங்க கிட்டதான் நாளைக்கு தமிழ்நாட்டோட எதிர்காலமும் இருக்கு, இந்தியாவோட எதிர்காலமும் இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வயசுல படிப்பு எவ்வளவு முக்கியமானது. 25 வயசு வரைக்கும் நம்மளோட பிரெயின் டெவலப் ஆகணும்னா அது அந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த உயர்கல்வி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதையும் இந்த கல்லூரி மூலமாக இந்த ஆண்டு விழா மூலமாக எல்லா மாணவர்களுக்குமே வந்து நான் இது ஒரு செய்தியா சொல்லிக்க விருப்பப்படுறேன். கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து விட்டு கொடுக்காம நீங்க ஏற்கனவே மாணவர்கள் படிக்க வந்திருக்கீங்க, இந்த ஒரு ஆண்டை முடிச்சிருக்கீங்க, அடுத்த ஆண்டுக்கு போறவங்க, புதுசா இந்த கல்லூரிக்கு வந்து ஜாயின் பண்றவங்க, இந்த கல்லூரியில இருந்து முடிச்சுட்டு போறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்லா காரியங்களிலும் நீங்க இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டும் எனக்கு வந்து ஒரு காப்பி கொடுத்திருந்தாங்க. பல துறைகள்ல மன்னர்களா நீங்க விளங்கிட்டு இருக்கிறத உங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே இருக்கிற நீங்க இன்னும் அதிகமான வளமும் இன்னும் அதிகமான அறிவும் பெற்று வாழணும் அப்படின்னு வாழ்க்கை. நன்றி. மாற்றிய மன்னர் கல்லூரியில் 144ஆம் ஆண்டு கல்லூரி ஆண்டு விழாவை பதிந்து சிறப்புரையாற்றிருக்கின்ற மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்களே மற்றும் இங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர்களே மற்றும் கல்லூரி முதல்வர் சகோதரி கோடீஸ்வரர்களே
முனைவர் திரு ஆதவ் அவர்களே, முனைவர் திரு நாகேஸ்வரன் அவர்களே, முனைவர் திரு கணேசன் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர் சகோதரி லதா கருணாநிதி அவர்களே, திரு சம்பத் அவர்களே, திரு மதியகரன் அவர்களே, திரு வீரகுமார் அவர்களே, திரு திருமதி பரணி அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற உலக நிர்வாகிகளே, நிர்வாக ஆசிரியர்களே மற்றும் நன்மை சகோதர சகோதரி மாணவர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சியில வந்து நமது மலர்பொருள் நானும் அமைச்சர்களும் தொடர்ச்சியாக நிறைய பெருமை வாய்ந்த கல்லூரி நீங்க எல்லாம் மாணவர்கள் படிக்கிற பெருமைகள் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஒரு பெருமை வாய்ந்த கல்லூரி தான் அந்த மன்னர் கல்லூரி. இதுல படித்த ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி போகலாம். இதுல பயின்ற பலருமே ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம மாண்பு அமைச்சர் ரெண்டு அமைச்சருமே நம்ம அமைச்சர் வந்து படிச்சிருக்காங்க, படிச்சு பிஎஸ்சி படிச்சா படிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அமைச்சர் படிச்சவரா பல்வேறு அரசு துறையில உயர் பதவியில கலெக்டரா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு உயர் பதவியில் இருக்கக்கூடிய பல்வேறு புதுக்கோட்டை மன்னர் படிச்சவரா இருக்காங்க. இன்னொரு பெருமையாக வந்து நான் கண்டிப்பா சொல்லியிருக்கேன். எனது தந்தை வேதி பேராசிரியராக இது பண்ணி 26 வருஷம் இங்கே வந்தாரு. 1977 இங்கே ரிட்டையர் ஆனாரு. 6ஆம் அந்த ஒரு பெருமை எனக்கு வந்து என்னோட சகோதரன் பிஎஸ்சி படிச்சு பிஎஸ்சி அக்ரி பண்ணிருந்தாரு. அந்த மாதிரி இந்த பள்ளி இந்த கல்லூரிக்கும் எனக்கு நெருங்கிய தொடர்பு நிறைய வந்து அதனால எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பிரின்சிபல் மேடம் வந்து எழுதி விட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு அரசு துறையில ஒரு இலக்கு நிர்ணயித்து எந்த துறையை நீங்க நிர்ணயித்து அந்த துறை சார்ந்த இலக்கை நோக்கி பயணித்தா கண்டிப்பாக நீங்க வெற்றி அடைய முடியும். அதாவது மாண்பு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா கல்லூரிகள் வந்து உயர்கல்வி பல்வேறு துறையில இருக்கிறது அறிவுறுத்தாங்க. அதனால உயர்கல்வி படிக்கக்கூடிய சதவீதம் நம்ம இந்தியாவுக்கு எந்த மாநிலத்தில் இல்லாம முதன்மையான இடத்துல வந்து கண்காணித்து 52% தாண்டி உயர்கல்வியில சேர்க்கை வந்து நடந்து கொண்டிருந்தா வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு மாநில முதலமைச்சர் கிடைக்க கொண்டவர்கள் அவருக்கு இந்த திட்டங்கள்னா இந்த உயர்கல்வி நம்ம சிறந்து வெளியிடுறோம். இந்த வருஷம் ஒரு திட்டம் எவ்வளவு எல்லாருமே பயன்படக்கூடிய திட்டம் புதுமை பெண்கள் திட்டம் அரசு பள்ளியில படிச்சிருக்கீங்கன்னா 6வது 12வது படிச்சிருக்கீங்கன்னா இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண்கள் திட்டம் வந்து உங்களுக்கு எல்லாரும் பயன்படுத்திருக்கீங்க. இன்னொரு சிறப்பான திட்டம் மாணவர்கள் எல்லாமே சொன்னாங்க அவங்களுக்கு கொடுங்க சதவீதம் கொடுங்க கிடையாது. அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன். இந்த வருடம் முதல் தமிழ் முதல்வர் திட்டத்துல மாணவர்களுக்கு 1000 இன்னொரு சிறப்பான திட்டம் பாத்தீங்கன்னா அரசு உதவி ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் 1000 ரூபாய் இருந்தது. இந்த வருஷம் வந்து நம்ம மாணவ உதவி எல்லாருமே அதை பயன்படுத்தி வாழ்க்கையை சொல்லிட்டு 25 ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றியதற்கான பாராட்டு சான்றிதழ் பெறுவதற்காக சட்டத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக முனைவர் சி நாகேஸ்வரன் சார், உடற்கல்வி உடல்நலக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இணை பேராசிரியர். முனைவர் சி சேகராமன் ஐயா, தமிழ்துறை இணை பேராசிரியர். முனைவர் சா மேரி கமலதானம், ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் அவர்கள்.
முனைவர் சு கணேசன் ஐயா ஆங்கிலத்துறை இணைப்பாளர் அவர்கள். முனைவர் ந ஆதவன் இயற்கைத்துறை இணைப்பாளர் அவர்கள். திரு க குமரவே கணினி நிகழ்வமைப்பாளர். திரு சு சுந்தரமூர்த்தி ஆய்வக உதவியாளர் இயற்கைத்துறை. திரு சு செல்வம் சார் ஆய்வக உதவியாளர் அவர்கள் பாட்டனி. திரு க முகமது தாகி ஆய்வக உதவியாளர். திரு ரா சத்தியமூர்த்தி தோட்டக்காரர். கல்வித்துறையில் டாப்பர் ஸ்டூடெண்ட் பிரைஸ். And career activities are witnessed in the basket BSc or Aishwarya LAC Aditya BA Tourism and Travel Management A. Imran Khan BA Economics Evangeline Maria Epsiba MA Economics S. Yogesh BSc Maths K. Rudra MSc Maths K. Sandhya BSc Physics S. Jayasubha MSc Physics V. Vigneswaran BSc Chemistry S. Ravindran MSc Chemistry V. Sneka BSc Botany S. Reshman Masuda MSc Botany C. Pandavina BSc Zoology S. Dhanalakshmi MSc Zoology U. Sagapati BSc Computer Science G. Manikandan MSc Computer Science P. Siddharth B.Com N. Kalayarashi M.Com N. Rafi Sapana BBA T. Nidya BCA K. Bhuvaneshwari BSc Physical Education. இவர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல மதங்களை பெற்று இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்குமாறு அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம். அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். தற்பொழுது சிறப்பு விருதுகளுக்கான தேர்வை இந்த நாட்டில் ஆக்கப்பட உள்ளது. அதற்காக நம்முடைய மாண்பு சட்டத்துறை அமைச்சர் அவர்களை இந்த விழா மேடையில் உங்கள் சார்பாக அனைத்து கல்லூரியின் சார்பாக வரவேற்று அவர் உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு மிகுந்த மாட்சிமிக்க மாணவர்களுடைய 144வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற
நம்முடைய மரியாதைக்கு போடுவதற்குரிய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அவர்களே, நம்மிடம் வரவேற்றிருக்கிற மாணவர் தலைவர் செல்வன் அவர்களே, அறிமுகவுரையாற்றிருக்கிற இணைப்பு முனைவர் ஆதரவர்களே, தொகுப்புரையாற்றிக் கொண்டிருக்கிற முனைவர் ராஜு அவர்களே, முன்னிலை வைத்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாமன்னுடைய முதல்வர் முனைவர் திரு திருமதி கணேஸ்வரி அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கிற முனைவர் ஆசி நாகேஸ்வரன் அவர்களே, அன்புக்குரிய நகர்மன்ற உறுப்பினர் அரசு மதா கருணாநிதி அவர்களே, மாவட்ட ஊராட்சி பிரிவுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரி திருமதி ஜெயலட்சுமி தமிழ்ச்செல்வன் அவர்களே, அன்பு சகோதரர் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சதகுமார் அவர்களே, நன்றியுரையாக இருக்கிற செல்வன் அருண் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் மதியழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் பெருமக்களே, மாணவர் கல்லூரிக்கு நிரந்தரமான புகழை சேர்த்து தருகின்ற மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். பல்வேறு மேடைகளிலே நாங்கள் பல்வேறு கருத்துக்களை வார்த்தைகளை பழகினாலும் கூட இன்றைக்கு இந்த மாணவர் கல்லூரியுடைய ஆண்டு விழா மேடையில் இருப்பது எங்களுடைய சொந்த மேடையிலே சொந்த வீட்டிலே இருப்பதை போன்ற உணர்வோடு உங்களோடு நாங்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இன்றைய மாணவர்கள், நாங்கள் முன்னாள் மாணவர்கள். உங்களுக்கும் உண்டான ஒரு வேறுபாடு என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், கல்லூரியை படிக்கின்ற பொழுது நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நம்முடைய பெற்றோர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்கிற அந்த எண்ணத்தோடு சுதந்திரமாக படிக்கக்கூடிய காலத்தான் இந்த கல்லூரி காலத்தான். ஆனால் அந்த கல்லூரி காலத்திலே பொதுவான முறையே நாம் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதை சிறந்தவர்களாக வருவோம் ஆனால் அது எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிர்மாணித்துக் கொள்ள அது ஒன்றாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே படிக்கிற பொழுது நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்தேன். 3ஆவது ஆண்டு படிக்கிற பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நாங்கள் எம்எஸ்சி படிக்க போகிறோம், வேறு படிப்புகள் படிக்க போகிறோம் என்று சொல்கிற பொழுது, நீங்க என்ன படிக்க போகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் பிஎட் படிக்க போகிறேன் என்று சொன்னேன். உடனே அவர்கள் சொன்னார்கள், பிஎட் படிப்பதற்கு மேக்ஸ் இருக்க பிஏ படித்து வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னார்கள். ஏன் கணிதத்திலே படித்துவிட்டு அங்கே போய் சட்ட படிப்பு படிக்கிற பொழுது கணித அறிவியலையும் நாம் சட்டத்தை கூட்ட முடியாதா? எனவேதான் நான் கணிதத்தை தேர்ந்தெடுத்து விட்டு அதற்கு பிறகு சட்ட படிப்புக்கு செல்ல இருக்கின்றேன். நிச்சயமாக கணித பாடமும் எனக்கு சட்டத்துறையிலே உதவும் என்று அவர்களிடத்தில் நான் சொன்னேன். அதுபோல ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தோடு தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிப்பதற்கு இன்றைய கல்லூரி வாழ்க்கை நமக்கு அடித்தளமாக அமைய வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, எதையும் நம்மால் சாதித்து காண்பிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நம்மால் சாதித்து காண்பிக்க முடியும். ஏனென்று சொன்னால் என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற உணர்வு இருந்ததால் சாதிக்க முடிந்தது. அதை போல உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தமிழக அரசிலேயும் அதே போல இந்திய ஒன்றியத்திலேயும் அமைச்சராக பொறுப்பேற்கின்ற வாய்ப்பை பெற்றேன். பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமை அமைச்சராக கேபினெட் அமைச்சராக இருந்த பொழுது அவர்களுக்கு கீழே நான் பணியாற்றிய வாய்ப்பை பெற்றேன்.
அப்பொழுது பல்வேறு நிகழ்வுகளுக்கு அவர் பிரதம அமைச்சராக இந்த காரணத்தாலே என்னை சென்று அந்த நிகழ்வுகளுக்கு தலைமையை நடத்துவார் என்று அனுப்பி வைப்பார். அப்பொழுது நான் செல்கின்ற அந்த நிகழ்ச்சிகளிலே என்னுடைய பயோடேட்டாவை அங்கே வாசிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்வது புதுக்கோட்டையினுடைய மன்னர் கல்லூரியிலே பிஎஸ்சி பட்டம் படித்தவர் என்று இந்தியா எங்கும் மன்னர் கல்லூரியினுடைய பெயரை கொண்டு சென்ற பெருமை இந்த முன்னாள் மாணவராக இருக்கக்கூடிய எனக்கும் கிடைத்தது என்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. அதுபோல ஒவ்வொருவரும் இந்த கல்லூரியுடைய பெருமையை புகழை எல்லா திசைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருந்தால் நம்மாலே சாதித்து காண்பிக்க முடியும். அத்தகைய சாதனையாளர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றுதான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல அரசு உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் இன்றைக்கு செய்ய தயாராக செய்கிறது. எனவே அந்த உதவியை நாம் பயன்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக நிச்சயமாக நம்மாலே சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்திய ஒன்றியம் மட்டுமல்ல உலக அளவிலே நான் மாமன்னர் கல்லூரியினுடைய மாணவன் என்கின்ற பெருமையை எடுத்துச் சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நானும் பல்வேறு உலக அளவில் நடந்த அந்த நிகழ்வுகளிலே கருத்தரங்குகளை கலந்து கொண்ட பொழுதும் அங்கேயும் மாமன்னர் கல்லூரியுடைய மாணவன் என்கின்ற வாசிப்பு எனக்கு அங்கே அடையாளமாக காண்பிக்கப்பட்டது. பட்டப்படிப்பு எல்லாத்திலும் நான் படித்த கல்லூரியுடைய பெருமையை கொண்டு செல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை போல ஒவ்வொருவரும் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் எனக்கு இங்கே இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாழ்த்துக்களாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று சொன்னால் இங்கே படித்தவர்கள் இன்றைக்கு IAS அதிகாரிகளாக, நீதியரசர்களாக, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, எழுத்தாளர்களாக, இப்படி பல்வேறு துறைகளிலேயும் இன்றைக்கு அவர்கள் மிகுந்த திறமைசாலிகளாக வெளிவந்திருக்கின்ற பொழுது நம்மால் ஏன் முடியாது என்கின்ற கேள்வி உங்கள் முன்னால் வருகிற பொழுது அதற்கான விடையும் உங்களிடத்திலேயே இருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றி வீரர்களாக, வீராங்கனைகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மன்னர் கல்லூரியிலே பல்வேறு நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, கல்லூரியினுடைய ஆண்டுவிழா நிகழ்ச்சியிலே அனைத்து மாணவ மாணவிகளோடும் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாகும். ஆனால் நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் சொன்னார், எல்லோரும் அவர்களுக்கு போதிய இடவசதி கிடையாது. நிறைய அங்கே நாங்கள் புதிதாக வகுப்பறையில் கற்றுக் கொண்டிருக்கிற இடத்துல நடுவே ஒரு செட் அமைத்து அதில் இன்னும் பல ஒரு மாணவர்கள் அமர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கினார்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அலைதத்தையே விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு விரிவுபடுத்தப்பட்ட இந்த அலைதத்தை நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நம்மாலே முடியும், முடியாது என்றில்லை. எனவேதான் புதுக்கோட்டையுடைய SEO அவர்களை இடையே வரவழைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு அதை பற்றி பேசி முன்பகுதியிலோ பின்பகுதியிலோ எந்த பகுதியிலே இதை இன்னும் ஒரு 200 மாணவர்கள் உட்கார்கின்ற அளவுக்கு இதை விரிவாக்கம் செய்ய வேண்டுமோ அதை விரிவாக்கம் செய்வதற்கு நிச்சயமாக முயற்சி எடுத்து அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது என்னுடைய நிதியிலே கட்டப்பட்ட கட்டிடம். இதை பாதுகாக்கப்பட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனவே இதை விரிவாக்கம் செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. அதற்கான வழி இருக்கிறது. எனவே விரிவாக்கத்தை நாங்கள் செய்து வருகிற பொழுது முக்கியமாக ஒடிசாத வசதியை செய்திருந்து உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடத்துவதற்கு நான் உறுதுணையாக இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவன் என்ற முறையை உங்களுக்கு அமைச்சர் என்ற முறையிலே அல்ல, உங்களுடைய நண்பன், உங்களுடைய மாணவன் என்கிற முறையிலே சக மாணவனாக, முன்னாள் மாணவராக இருந்தவர் என்கிற முறையிலே
நிச்சயமாக நாங்கள் உறுதியாக இருப்பேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே 2011 தான் அதிகமான வகுப்பறைகளை அன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகத்திலே சொல்லி பெற்றுத் தந்திருக்கின்றோம். அவையெல்லாம் எதிர்ப்புறத்திலே கட்டித்தரப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு அவர்களுக்கு நான் கேட்டது எங்களுக்கு நம்முடைய புதுக்கோட்டை மன்னர்கள் ஒதுக்கி ஒரு புதிய கூட்டரங்கம் கேட்டேன். ஆனால் அவர் டிஜிட்டல் லைப்ரரியை 500 கோடி ரூபாய் மதிப்பிலே எந்த கல்லூரிக்கும் தராத அளவுக்கு நம்முடைய கல்லூரிக்கு தந்திருக்கிறார். நம்முடைய கோரிக்கையை ஏற்று தந்திருக்கின்றார். மிக பிரமாண்டமான டிஜிட்டல் லைப்ரரி இங்கே வர இருக்கிறது. எனவே இந்த ஆண்டிலே இதற்கான விரிவாக்கத்தை நான் அரசிடம் கேட்டோம். அல்லது அரசு இந்த ஆண்டிலே அதற்கு ஒரு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் ஏதாவது ஒரு நிதியை கொண்டு நிச்சயமாக அதை செய்திருவேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சென்று முடித்துள்ளலாம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இந்த கல்லூரியினுடைய அடுத்த ஒரு கோரிக்கை சொன்னார்கள். இந்த பகுதியிலே பாதி வகுப்பறைகள் இருக்கின்றன, கிழக்கு பகுதியிலே மீதி வகுப்பறைகள் இருக்கின்றன. எனவே எங்களுக்கு இரண்டையும் இணைக்கின்ற வகையிலே ஒரு உயர்மட்ட பாலம் ஒன்று அமைத்து தருவதற்கு அதை நெடுஞ்சாலைத்துறையினுடைய அனுமதியோடு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எம்எல்ஏ சட்டமன்றத்திலேயே கொடுத்துடலாம். அது அவருடைய விருப்பம் கொடுத்ததில்லை. அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் என்ன மாற்றி விடுறது உங்களுக்கு குழப்பப்பட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது 4 வழிச்சாலையாக வரும்போது சொன்னாரு. அப்ப நிச்சயமாக நமக்கு உயர்மன்ற பாடம் அவசியம் இல்லை. 4 வழிச்சாலையாக வருகிற பொழுது இன்னும் போக்குவரத்து அதிகரித்துவிடும். எனவே நிச்சயமாக 2 பழைய இந்த கட்டிடத்தையும் புதிதாக கட்டிட வகுப்பறைகள் விடுதிகளுக்கு இணைக்கின்ற வகையிலே ஒரு ஓவர் பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு இங்க இருந்து படைகள் ஏறி அங்க போய் சேர்ந்தா கூட நிச்சயமாக நாங்கள் அமைச்சர் என்பது நான் தெரிவித்து வருகிறேன். அப்படி எம்எல்ஏ தவறினாலும் அதை நமக்கு இருக்கிறதோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையினுடைய அந்த எஸ்டிமேட்லேயே சேர்ந்து நாங்கள் பண்ணி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நம்ம ஒரு ஆண்டு விழாவில் கலந்து கொண்டோம், வாழ்த்து பேசினோம், சென்றோம் என்று இல்லாமல் இது என்னுடைய இடம், உங்களோடு சேர்ந்து நான் படிக்கிறேன். நாம் எந்த செக்டரும் எடுக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் இவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய பழைய லைப்ரரியை முதலாக 1 லட்சம் ரூபாய் என அன்றைக்கு புதுப்பிக்க சொன்னவனும் நான் தான். இப்போது புதிய முறையை எனவே இந்த கல்லூரி வாழ்க்கையிலே எத்தனையோ பழைய மாணவர்கள் இருந்தாலும் லைப்ரரி என்கிற மாணவனுடைய பெயர் அழிக்க முடியாத என்னுடைய சாதனைகள் இருக்கும் என்பதை மட்டும் என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இங்கே இருந்து சென்றவர்தான், இதன் மூலம் புகழ் பெற்றவர்தான். எனக்கு எல்லா புகழும் புதுக்கோட்டை மண்ணிலே இருந்து கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்பது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள். எனவே எல்லாவற்றையும் நான் நடந்து விட மாட்டேன். எனவே அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். நிச்சயமா மாணவ மாணவியர்களுக்கு உதவுவதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த கல்லூரி எங்களுடைய கல்லூரி, உங்களுடைய கல்லூரி, நம்முடைய கல்லூரி, இதனுடைய வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சி. அதற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம். நிச்சயமாக வெற்றி காண்போம். மன்னர் கல்லூரியிலிருந்து வருகிறவர்கள் மாணிக்கங்கள், புத்தங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாம் சிறந்தவர்களாக அந்த வார்த்தை உங்களுக்கு கூறி வாய்ப்புக்கு நன்றி அதனை சாதனை பல புரிந்த இந்த புதுக்கோட்டையில் முன்னாள் மாணவர், கல்லூரியின் முன்னாள் மாணவர், என் மண்ணின் மைந்தர், எப்பொழுதுமே தான் படித்த பள்ளி, கல்லூரி, தன் ஊர் என்று மிகுந்த பாசத்துடன் தந்தையாக தாய்மான கல்லூரி 144 ஆண்டுகள் கடந்த கல்லூரி. அதனால கண்டிப்பாக மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியின் முன்னாள் மாணவி என்ற முறையிலும் அனைத்து துறை தலைவர்கள் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள்
அனைவரும் சார்பாகவும் இந்த கோரிக்கை மனு ஃபார்மாலிட்டி சார் முன்னாடியே செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. தயவு செய்து அனைத்து பேராசிரியராக நன்றியும் சிறப்பையும் சேர்க்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். வருகை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் அவர்களுக்கும் மாணவ மாணவியை தெரிந்து கொள்கிறேன். விழாவின் நிறைவாக நாட்டுப்பெண் அவருடைய அறிவியல் ஆராய்ச்சிக்கு பட்டமும் கொடுப்போம். ஏன்னா படிச்சுதான் ஒருத்தர் வந்து கருத்துக்களை எழுதணும் இல்ல. தலைவர் கலைஞர் என்ன படிச்சிருக்கான்னு தெரியும். ஆனா தொல்காப்பிய பூங்காவுக்கு தலைவர் கலைஞர் எழுதியிருப்பதை போன்ற ஒரு உரையை வேறு எந்த படித்த புலவர்களாலும் எந்த மேதாவிகளாலும் எழுத முடியாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு உரையை எழுதியிருக்காரு. எனவே ஒரு ஆராய்ச்சி ஒரு உரை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாலேஜ் இருந்தா போதுமே தவிர அவங்க போய் அதை படித்து விட்டு வந்தான் எழுதணும். அதாவது கல்லூரி படிப்பு படிக்கணும், படிச்சுட்டு வந்தா சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த புதிய கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு சயின்டிஸ்ட் பட்டம், அதாவது PhD பட்டம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யும். அவர் வந்து எதை வேணாலும் பேசிட்டு போறாரு. அவருக்கு வந்து தினசரி பேசும் பொருளாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய ஆளுநர்களுடைய ஒரே லட்சியம். ஏன்னா பிஜேபியும் போச்சு, அதிமுகவும் போச்சு. இனிமேல் திமுகவை ஏற்றி ஏதாவது கருத்துக்கள் வரணும்னா தான் பேசும் பொருளாக இருந்தால் தான் கருத்துக்கள் வருகின்ற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து எதிர்கட்சியாக ஆளுநர் செயல்பட்டு